இப்ப இருக்க நம்ம ஜெனரேஷன் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால தான் ரோட்ல பார்த்தோன்னா, இப்போ ஒரு 15% ஆச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஒரு சிக்னல்ல நிக்கிறோம்னாலே ஒரு 10 நார்மல் வண்டி இருந்தா, ஒண்ணு கண்டிப்பா இந்த ஓலா, ஊபர் மாரி எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கூட்டர் டைப்ல தான் வரும். அதே பைக் டைப்ல பார்த்தோன்னா, இந்த ரெவால்ட்ன்னு ஒரு கம்பெனி வந்து இறக்கியிருந்தாங்க. அது நெறைய பேர் வாங்குனாங்க. பட் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒண்ணும் லுக்கா இல்ல. அதில ஓட்டும்போது கூட அவங்க பாட்டுன்னு இப்படி ஸ்கூட்டர்ல போற மாரி தான் இருக்கு. ஆனா அதில சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம சவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது கொஞ்சம் ரேஸ் பைக் மாரிலாம் சவுண்ட் வேணும்னா, அந்த மாரி டியூன் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்கலாம். அந்த வரிசையில பார்த்தோன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய கம்பெனி ராயல் என்ஃபீல்டு வந்து ஈவில ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி பார்த்தோன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக்க 1901ல லான்ச் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனினா, அது ராயல் என்ஃபீல்டுன்னே சொல்லலாம். முன்னாடிலாம் பார்த்தோன்னா, ஒரு ஏரியால, ஒரு தெருவுல வந்து ஒருத்தர் தான் ராயல் என்ஃபீல்டு வச்சிருப்பாரு. அவர் வரும்போதே நமக்கு ஒரு மாரி மாஸா இருக்கும். நல்லா டுபு 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 டுபுன்னு அந்த சந்துலேருந்து வரும்போதே நமக்கு இப்ப கேட்கும். இப்ப நெறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா, என்னதான் ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாரி இருந்தாலும், எனக்கு ஒரு கிளாசிக்கான பைக் வேணும் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு தான் சூஸ் பண்றாங்க. நம்ம கேங்லேயே பார்த்தோன்னா, ஒரு 2 பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்காங்க. மெயினா அது எதுக்கு பிடிக்கும்னா, அது ஒரு நல்ல வெயிட் இருக்கும். ரேஸ் பைக் மாரி டக்குன்னு ஸ்பீடு எடுக்காது. பட் அது லேட்டா எடுத்தாலும் நல்லா ஸ்பீடு போகும். அத விட அந்த சவுண்ட் தான். நம்ம அந்த ஒரு சிக்னல்லாம் போய் நின்றா நம்ம மட்டும் டுபு டுபு டுபுன்னு ஒரு நமக்கே ஒரு மாரி கெத்தா இருக்கும். அந்த ராயல் என்ஃபீல்டு நல்லா இப்படி ஃபுல்லா உட்காந்துட்டு, அதுவும் நெறைய பேர் சைலன்சர்லாம் மாத்தி போடுவாங்க. நல்லா டப டபன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். இப்போ வந்து அவங்க ஒரு ஈவி வண்டி எடுத்துட்டு வராங்க. அது கேட்கும்போதே நெறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு மெயின் மேட்டரே அந்த சவுண்ட் தான். பட் ஈவில பார்த்தா சவுண்டே வராது. அது பாட்டுன்னு சத்தம் இல்லாம அப்படி போயிட்டு இருக்கும். பட் இவங்க வந்து பயங்கர கிளாசிக்கா கொண்டு வராங்க. அதோட பேரே பார்த்தோன்னா ஃப்ளையிங் ஃப்ளீ. இந்த பேருக்கே ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. என்னன்னா 1940ஸ்லலாம் பார்த்தோன்னா ஃப்ளையிங் ஃப்ளீன்னு ஒரு வண்டி இருந்தது. அது எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பேசிக்கா இந்த ராயல் என்ஃபீல்டு மாடல்ஸ் எல்லாமே இந்த மிலிட்டரி பீப்பிள் இந்த வேர்ல்டு வார் டைம்ல தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி இந்த ஃப்ளையிங் ஃப்ளீன்ற வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த வண்டிய ஒரு ஆள் அசால்ட்டா தூக்கிடலாம். ஒரு 100 கிலோ அந்த மாரி தான் இருக்கும். நெறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா, ஒரு சோல்ஜர் இப்படி அந்த வண்டிய தூக்கிட்டு இருப்பாரு. இந்த வண்டி அவங்க எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப இந்த மாரி ஃப்ளைட்லலாம் போய் சண்ட போடும்போ, டக்குன்னு பாராசூட்ல அந்த வண்டிய இறக்கி விட்டுருவாங்க ட்ரூப்ஸ்க்கு. ட்ரூப்ஸ்லாம் கீழ நின்னுட்டுருப்பாங்க. ஒரு ஃப்ளைட் போகும். அதுலேருந்து பாராசூட்ல பார்த்தோன்னா, இந்த வண்டி இறங்கி வந்துட்டு இருக்கும். டக்குன்னு அவங்க அந்த வண்டியில ஏறி உட்காந்து அது ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டுருக்கும். ஒரு டேங்க் ஃபுல் பண்ணா ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமாம். அந்த வண்டியில போய் அவங்க பக்கத்துல இருக்க சோல்ஜர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்றது, அவங்களோட ட்ரூப்ஸ்க்கு போறது, அந்த மாரிக்காக இந்த வண்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே நேம்ல தான் அவங்க வந்து திரும்பி கொண்டு வராங்க. அதனால என்ன பெனிஃபிட்னா, இந்த வண்டியும் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்காதாம். இதோட 2 டிசைன் வந்து இப்போ அவங்க லான்ச்லாம் பண்ணல. ஒரு எக்ஸிபிஷன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா FF-C6, FF-S6ன்னு. ஸோ 2 வண்டியுமே பார்க்க நல்லா கிளாசிக்கா இருக்கு. ஆனா ரெகுலர் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து இது ரொம்ப லைட்டா இருக்கு. பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. அதான் அந்த ஃப்ளையிங் ஃப்ளீன்ற பேர்ல ஒரு வண்டி வந்தது. அதே மாடல்ல தான் இவங்க கொண்டு வராங்க. எதுக்குன்னு கேட்டனா, அவங்க வந்து அந்த பாஸ்ட்ல நெறைய பேருக்கு இந்த வண்டி பிடிச்சது. அத வந்து அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்க இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாரி கொண்டு வந்திருக்கோம். அது பார்க்கும்போது ஒரு நல்ல லுக் இருக்கு. இந்த கோஸ்ட் ரைட் வண்டிலாம் இருக்கும். நல்லா அப்படி பின்னாடி உட்காந்து போற மாரி, டேங்க் நல்லா பெருசா இருக்க மாரி, அந்த மாரி தான் இருக்கு இந்த வண்டி. அதோட சிம்பிள்னு பார்த்தோன்னா, நம்ம நார்மலா ராயல் என்ஃபீல்ட்ல ஆர்லாம் போட்டிருக்கோம். இது வந்து அந்த பாராசூட்டோட சிம்பிள் தான் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட்ல வண்டி இருக்கு. இதில பார்த்தோன்னா, ஒரு ஆள் போற மாரி தான் ஸ்டாண்டர்ட் சீட் வருது. நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸா அந்த பின்னாடி போடுற மாரி சீட் வரும். ஸோ இது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ரேட் அந்த மாரி எதுவுமே இவங்க இன்னும் ரிவீல் பண்ணல. எதனாலனா, இன்னும் இந்த வண்டிய வந்து புரொடக்ஷன்ஸ்க்குலாம் போல. இந்த மாரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதே மாரி வந்து இவங்க இதிலேயே ஒரு 28 பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்களாம். ஸோ எது வந்து நமக்கு இந்த ரோட்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாரி. அதோட மேனேஜிங் டைரக்டர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த வண்டிய பத்தி இப்ப எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இன்னும் நாங்க அஃபிஷியலா லான்ச் பண்ணல. அந்த மாரி இந்த வண்டி வந்து நெறைய இடத்துல போகும். யூரோப்பு, இந்தியா, சவுத் அமெரிக்கா அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்க்கு நாங்க லான்ச் பண்ணோம். ஸோ அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஏத்த பேட்டர்ன் மாரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களால எல்லாமே சொல்ல முடியும். பட் இதோட வெயிட்ன்னு கேட்கும்போது எல்லாரும் பார்க்கும்போதே கேட்குறாங்க, இவ்ளோ தின்னா இருக்கே, அப்ப இது வெயிட்னா நார்மலா ஒரு ஸ்கூட்டர் வந்து 135 கிலோஸ் அந்த மாரி இருக்கும். பட் நீங்க நினைக்கிறத விட இந்த வண்டி வந்து அதெல்லாம் விட கம்மியா தான் இருக்கும். அதே மாரி ஸ்பீடு கூட இப்ப எங்களால சொல்ல முடியாது. அந்த பழைய வண்டி பார்த்தோன்னா 125 ஸ்பீட்ல போகும். அந்த ஃப்ளையிங் ஃப்ளீன்ற வண்டி 125 போகும். ஸோ இதுவும் மேக்ஸிமம் அந்த மாரி தான் போகுன்றாங்க. அந்த மாரி இதோட பிரைஸ் எதுவுமே சொல்லல. ஆனா இது எப்ப லான்ச் ஆகும்னு மட்டும் சொல்றாங்க. 2026 ஸ்ப்ரிங் சீசன், அதாவது இந்த மார்ச் அந்த மாரி டைம்ல தான் இத அஃபிஷியலா நாங்க வந்து ரோட்ஸ்ல விடுவோம்னு சொல்றாங்க. அதே மாரி தமிழ்நாட்டு பீப்பிள்க்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் வந்து சென்னையில தான் இருக்க போதாம்.
ஸோ அதனால் கண்டிப்பாக சென்னையில் இருக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் வரும். அதே மாதிரி இதில் வந்து 200 இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ கண்டிப்பாக அப்போ நல்லா படிச்சிருக்க இன்ஜினியர்ஸ்க்குலாம் இங்கே பிளான்ட் வரும்போது வேலையும் கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம் வந்து இந்த வண்டியோட பேட்டரி வந்து ராயல் என்ஃபீல்டு தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு ஸ்லோகனே இருக்குது, மேட் லைக் அ கன் கோஸ் லைக் அ புல்லட்னு. அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். ஹெல்மெட்டில் கூட பார்த்தோன்னா ராயல் என்ஃபீல்டு ஹெல்மெட்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த ஹாஃப் ஃபேஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டுறது எப்போவுமே ஒரு கிளாசிக்கான ஒரு நேம் தான். அதில் ஒரு ஈவி வரும்போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டோட ஸ்டோரியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எய்ச்சர் தான் அவங்களோட பேரண்ட் கம்பெனி. அது கீழே நிறைய கம்பெனிஸ் இருந்தது. நம்மளுக்கே தெரியும், லாரி அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க கம்பெனிஸ் இருந்தது. அவங்க பையன் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ கம்பெனிஸு எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் தூக்கிட்டு சில கம்பெனிஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு லாரி அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பைக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் ரைடு போனாராம். வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிலாம் செக் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ரீடிசைன் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ராயல் என்ஃபீல்டு வந்து பயங்கரமாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப பார்த்தே பண்ணுவாங்க ராயல் என்ஃபீல்ட்லாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2026 ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒரு பேட்டரி பைக் வருதுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரைஸ் விஷயத்தில் பார்த்தோன்னா ராயல் என்ஃபீல்ட்லாம் ரொம்ப ரேட்டாகவே இருக்கும். இந்த ஹிமாலயன்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும். அவங்களே பார்த்தோன்னா கான்டினென்டல் ஜிடிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் விஷயத்துலையும் கொஞ்சம் கம்மியாக விட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க.